பள்ளிவாசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை செய்து வரும் நிலையில் சமன் அனுப்பப்பட்ட நிலையில் தவிக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் கரூரில் உள்ள பொதுமக்கள், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 11 மணிக்கு டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் ஆஜராகிறார். அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் தவிக தலைவர் விஜய் டெல்லி செல்கிறார். அதற்காக தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். ஏற்கனவே தவிக பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி சிபிஐ விசாரணையில் விளக்கம் அளித்தனர். அவர்களிடம் 3 நாட்கள் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்று காலை 11 மணி அளவில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் நேரில் ஆஜராகி இது தொடர்பான விளக்கம் அளிக்கிறார். அதற்காக தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் விஜய் டெல்லி செல்கிறார். தமிழரசி, முன்னதாக தவிக நிர்வாகிகள் ஆஜராகி இருந்த நிலையில நேற்றும் கூட விஜயுடைய பரப்புரை வாகனமானது சோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று தவிக தலைவர் விஜயும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவிருக்கிறார். இன்று என்னென்ன விசாரணைக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தவிக நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆஜராகி அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 3 நாட்கள், அதாவது 20 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கு முன்னதாக சிபிஐ அதிகாரிகள் கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். அதே போல அங்குள்ள பொதுமக்கள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் என பல தரப்பினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அதே போல பிரச்சார வாகனத்தையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இன்றைய தினம் காலை 11 மணி அளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். இதற்கு ஏற்கனவே விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் அவர் இன்று ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் அவருக்கு விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் வரை அவருக்கான தொண்டர்கள் வருவார்கள். எனவே பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் தவிக தரப்பிலிருந்து டெல்லி காவல்துறைக்கு இமெயில் மூலம் இமெயில் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியிலும் விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் வரை கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்தவும் டெல்லி காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தனி விமான நிலையத்திலிருந்து தவிக தலைவர் விஜய் டெல்லி செல்கிறார். தமிழரசி, இன்று தவிக தலைவர் விஜயிடம் மட்டும்தான் விசாரணையானது நடத்தப்படவிருக்கிறதா? நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே 3 நாட்கள் 20 மணி நேரத்துக்கும் மேலாக தவிக நிர்வாகிகளிடம், அதாவது பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போல இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் 3 நாட்கள் விசாரணை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் விஜய் ஆஜராகிறார். அவருக்கு சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் எவ்வளவு நாட்கள் விசாரணை மேற்கொள்கிறார்கள் என, அதாவது இன்றைய தினமே முடிகிறதா அல்லது விஜயிடம் நாளையும் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறதா என்பது இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜரான பிறகு தெரிய வரும். எனவே விஜயிடம் எவ்வளவு நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பது என்பது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இன்று விஜய் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார்.
இன்றைய விசாரணையானது எந்தெந்த கோணங்களில் இருக்க போகிறது, எவ்வளவு நேரம் விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கரூர் துயர இழப்புகள் தொடர்பான அந்த விசாரணை சரியாக 11 மணிக்கு இன்று தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி விமான நிலையத்திற்கு 9:30 மணி அளவில் வரவுள்ள தாவேகா தலைவர் விஜய் அங்கிருந்து நேரடியாக அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு செல்வதாக தற்போது தகவலானது கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக சென்று ஆஜராகிய பிறகு 11 மணி முதல் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் எனவும் அந்த விசாரணை நாள் முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ வட்டாரத்தினுடைய தகவல்களானது தெரிவித்திருக்கின்றன. ஏற்கனவே அவரிடம் கேட்பதற்காக பல்வேறு கேள்விகளும் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை தாவேகாவுடைய நிர்வாகிகளிடம் 3 நாட்கள் நடைபெற்ற விசாரணையில் பெறப்பட்ட அந்த ஒரு தகவல்கள் மற்றும் வாக்குமூலங்கள் அடிப்படையிலும் காவல்துறையினுடைய ஆதாரங்கள் அடிப்படையிலும் இன்றைய கேள்விகள் என்பது விஜய்க்கு முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணை நாள் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் அதை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்று மாலைதான் அந்த விசாரணை நாளையும் நீடிக்கிறதா இல்லை இன்று ஒரு நாளோடு முடிவடைகிறதா என்ற ஒரு பதில் என்பது தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இன்று சிபிஐ அலுவலகத்தின் முன்னால் செய்யப்பட்டுள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் காரணத்தினால் அவருக்கான அந்த ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பை தவிர கூடுதல் ஒரு 2 கட்ட பாதுகாப்பை சிபிஐ அலுவலகம் முன்பால் போடுவதற்கான ஒரு உத்தரவையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள். லாவண்யா, சுசித்ரா, அவர் 9:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகம் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பாதுகாப்புக்கு டெல்லி காவல்துறை தரப்பிலிருந்தும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தரப்பிலிருந்தும் வெவ்வேறு பிரிவிலிருந்தும் பாதுகாப்பு வழங்கப்படவிருக்கிறது. இது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக லாவணி, ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பினை டெல்லியில் நீட்டித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்தான் விஜயனுடைய அலுவலகம் சார்பாக டெல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு இமெயில் மூலமாக ஒரு கோரிக்கையை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதனை டெல்லி காவல்துறையும் நேற்று அதற்கான அந்த ஒப்புதலையும் அளித்திருக்கிறது. ஒய் பிரிவு காவல்துறை, அதாவது விஜயனுடைய தனி பாதுகாவலர்கள் தவிர ஒய் பிரிவு பாதுகாவலர்களுக்கான அந்த ஒரு அனுமதியும் டெல்லி காவல்துறை அளித்துள்ளது. சிஆர்பிஎஃப் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய அந்த பைலட் வாகனம் 2 வாகனங்களுக்கும் அதற்கான அனுமதியையும் தற்பொழுது டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் மற்றும் அவர் தங்கும் விடுதி ஹோட்டலுக்கும் அந்த ஒரு பாதுகாப்பை நீட்டித்து டெல்லி காவல்துறை ஒப்புதலை நேற்று வழங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது குறிப்பாக 1 அல்லது 2 கார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கார்களும் அனுமதிக்கப்படாது. வழக்கமாக அவர்கள் காரை வெளியே விட்டுதான் செல்வது நடைமுறையாக இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் மீண்டும் பாதுகாப்பு அவர் ஓய்பிரிவு பாதுகாப்பு இருப்பதன் காரணமாக விஜயனுடைய வாகனம் உள்ளே செல்வதற்கான அந்த அனுமதியும் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, சுசித்ரா, தாவேகா நிர்வாகிகளை தவிர்த்து சிபிஐ இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேறு யாரிடமெல்லாம் விசாரணையை முடித்திருக்கிறது? சுசித்ரா, மிக முக்கியமாக கடந்த முறை டிசம்பர் மாதம் மொத்தம் 5 பேரிடம் விசாரணை என்பது நடைபெற்றது. அதில் 4 பேர் தாவேகாவின் நிர்வாகிகள், ஒருவர் விஜயனுடைய அந்த கேரவன் வாகனத்தினுடைய ஓட்டுநராக இருந்தார். அந்த 5 டெல்லியில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு தற்பொழுது தாவேகாவுடைய தலைவரிடம் இன்று விசாரணை டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இந்த 5 பேரிடம் மட்டும்தான் 6 பேரிடம் மட்டும்தான் மொத்தமாக டெல்லியில் வைத்து விசாரணை என்பது நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் கரூரில் நேரடியாக அந்த ஒரு ஆய்வுகளை மேற்கொண்ட உச்சநீதிமன்றத்தின் அந்த ஒரு குழு என்பது சிபிஐ குழு என்பது பல்வேறு தடயவியல் சோதனைகளையும் நடத்தி அங்கு அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் அந்த நிர்வாகிகள், தாவேகாவுடைய நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகளிடமும் பல்வேறு ஆலோசனைகளை அங்கு நடத்தினார்கள். அதே போல தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகளாக பார்க்கப்படக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் மொத்தம் 6 பேர், கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி, ஏடிஎஸ்பி உள்ளிட்ட 6 காவல்துறை அதிகாரிகளிடமும் டெல்லியிலும் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்த ஒரு விசாரணை மற்றும் வாக்குமூலங்கள் சேகரிப்பில் பல்வேறு ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கேட்டு சிபிஐ அதிகாரிகள் பெற்றுள்ளதையும் சிபிஐயினுடைய அந்த ஒரு சிறப்பு விசாரணை குழு சமர்ப்பித்த அந்த தரவுகள் அடிப்படையில் அவர்கள் வழங்கிய அந்த ஒரு தகவல்கள் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு
அரசு தரப்பு மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிற்கு அவர்கள் முன்வைத்ததையும் மிக முக்கியமாக பார்த்திருந்தோம். பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் என்பது கடந்த முறை விசாரணையின் பொழுது முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்றும் அதே அளவிலான ஒரு விசாரணை என்பது தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். நில அளவீடு செய்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் வரவழைத்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு செல்லவிருக்கக்கூடிய விசாரணை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா? சிபிஐனுடைய தரப்பை பொறுத்த அளவில் இறுதி கட்டத்தை இந்த விசாரணை எட்டியுள்ளது. அதனால்தான் தாவேகாவுடைய தலைவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பல்வேறு கட்ட தடயவியல் சோதனைகள் அது வேலுச்சாமிபுரத்தில் மட்டுமல்லாமல் விஜயனுடைய அந்த கேரவன் வாகனத்திலும் செய்யப்பட்டதாக நம்ம ஏற்கனவே செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலும் பெறப்பட்ட அந்த ஒரு ஆதாரங்கள் அடிப்படையிலான ஒரு விசாரணை தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஒரு விசாரணை அறிக்கை என்பதை விரைவில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தான் கூறப்படுகிறது. தேவைப்பட்டால் கூடுதல் ஆதாரங்களோ அல்லது தடயவியல் சோதனைகளோ மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கரூருக்கு நேரடியாக சென்று அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முறை தாவேக நிர்வாகிகள் 5 பேரும் விசாரணை மேற்கொண்ட பிறகு நேற்றும் அவர் விஜய் டெல்லி வர கிளம்பியிருக்கும் இந்த நிலையில் நேற்று கரூரில் நேரடியாக அந்த ஒரு தடயவியல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதையும் நாம் ஏற்கனவே கூறினோம். சுமார் 3 மணி நேரம் தடயவியல் சோதனை என்பது விஜயனுடைய அந்த கேரவன் வாகனத்தில் மட்டும் சிபிஐ அதிகாரிகளால் நடத்தப்பட்டு அந்த ஒரு சோதனையும் முடிவடைந்திருக்கும் நிலையில்தான் அதற்கான ஒரு கூடுதல் தேவை என்பது இருப்பின் நிச்சயமாக அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும், விசாரணையும் தொடரும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒருபுறம் இந்த விசாரணையுடைய அந்த ஒரு போக்கு என்பது ஓரளவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றுதான் நிச்சயமாக கூற முடியும். லாவண்யா, சுசித்ரா, அதே போல விசாரணை அறிக்கை என்பது சமர்ப்பிப்பதற்கு எவ்வளவு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு விரைவில் இது சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது? உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு விசாரணை அறிக்கை என்பதை அவர்கள் உச்சநீதிமன்றம் நியமித்த நீதிபதி அஜய் ரஸ்தோகியிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை மட்டும்தான் விதிக்கப்பட்டுள்ளது. இறுதியான விசாரணையை இந்த ஒரு நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது வரை நிர்ணயிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒரு விசாரணை அறிக்கையை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்து நீதிபதியிடமும் ஒரு முதற்கட்ட ஒரு விசாரணை அறிக்கை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். உச்சநீதிமன்றத்திலும் அது தொடர்பான ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணை அறிக்கை என்பது நிச்சயமாக விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் தொடர்பான அந்த உயிரிழப்புகள் தொடர்பான பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கும் நிலையில் அந்த ஒரு மனுக்களும் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பொழுது இந்த சிபிஐனுடைய விசாரணை அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகான ஒரு நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். லாவண்யா, சுசித்ரா, சிபிஐ விசாரணை, இந்த வழக்கு விசாரணை என்பது கடந்து வந்த பாதை ஒரு முறை கூறலாம். நிச்சயமாக சிபிஐ குறிப்பாக கரூனுடைய துயர உயிரிழப்புகள் சம்பவமானது ஏற்பட்டு அது தொடர்பான மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த போதிலும் குறிப்பாக ஒரு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு மேல்முறையீட்டு மனு, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு பல்வேறு மனுதாரர்கள் தரப்பிலும் அந்த மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் தமிழ்நாடு காவல்துறை தரப்பிலும் மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தான் குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டிருந்தனர். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆனாலும் நீதித்துறை விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தமிழக வெற்றி கழகமானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது முன்வைத்தது. அதே சமயம் சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த அந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையே போதுமானது, அதிகாரிகளுடைய அந்த ஒரு தகுதிகள் என்பது அதிக அளவில் இருக்கின்றன, அவர்களே விசாரிக்கட்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு அரசு சார்பாகவும் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இந்த உத்தரவுகளை பிறப்பித்த நிலையில் அந்த ஒரு தனிப்பட்ட
கமிட்டியையும் அவர்கள் அமைத்தார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த ஒரு கமிட்டி குழு என்பது அமைக்கப்பட்டு அவர் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒரு அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் சிபிஐனுடைய எஸ்பியாக பார்க்கக்கூடிய பிரவீன் குமார் இந்த விசாரணை குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கீழ் அந்த ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வுகளையும் மேற்கொண்டு விசாரணையை தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக கரூரிலேயே அவர்கள் மையத்தை, அதாவது தற்காலிக அலுவலகத்தை அமைத்து அங்கு சென்று நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடம், அது மட்டுமல்லாமல் விஜய் பயணித்த அந்த ஒரு வழி நெடுக ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கு அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது இருந்தவர்கள், பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மாநில அரசு என பல்வேறு கட்ட ஒரு ஆலோசனை அவர்கள் நடத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட தலைவியல் சோதனைகளையும் அவர்கள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளையும் அறிக்கையாக முதற்கட்ட ஒரு விசாரணை அறிக்கையாக அவர்கள் தயாரித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதன் அடுத்துதான் இறுதிக்கட்ட ஒரு விசாரணை என்ற அடிப்படையில் தாவேகாவினுடைய 5 பேர், அதாவது குறிப்பாக நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் மதியழகன் ஆகிய 4 பேர், அவர்களோடு சேர்த்து விஜயனுடைய கேரவன் வாகன ஓட்டுநர் ஆகிய 5 பேரும் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த விசாரணையின் பொழுது இந்த கரூருடைய அந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி, அது மட்டுமல்லாமல் இந்த 5 பேர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் அப்பொழுது விசாரணைக்கு ஆஜராக்கிய நிலையில்தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி, அவர்களுக்கான அந்த ஒரு பின்பற்றப்பட்ட நடைமுறை விதிகள் என்னென்ன நிபந்தனைகள் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தாவேகாவிற்கு முன்வைக்கப்பட்டது, அது மட்டுமல்லாமல் இந்த குறிப்பாக விஜயனுடைய வாகனம் வருவதற்கு ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை 2 தரப்பினமும், தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழக வெற்றிகளுடைய தரப்பினமும் அவர்கள் முன்வைத்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 3 நாட்கள் நீடித்த அந்த ஒரு விசாரணைக்கு பிறகு தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் இன்று விசாரணைக்காக சமன் செய்யப்பட்டு அவர் நேரில் 11 மணிக்கு ஆஜராக உள்ளார். லவண்யா, சுச்சித்ரா, நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். மேலும் விவரங்களுடன் கரூரிலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், நேற்று விஜயனுடைய பரப்புரை வாகனமானது கரூர்ல அங்குலமங்குலமாக நேற்று சோதனை செய்யப்பட்ட நிலையில இன்றும் சிபிஐ அதிகாரிகள் அங்கு என்னென்ன விசாரணைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள்? கரூரில், அதாவது மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் உயிரிழந்த வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூரில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரிடம், அதாவது அந்த சம்பவ இடத்தில் துல்லியமாக உயர் ரக கேமராவை அங்குலமாக வைத்து அளவீடு செய்து 1 வாரமாக அங்கு அளவீடு செய்து பணிகளை மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், கடை நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் அந்த சம்பவத்தின் போது அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை பணியில் இருந்த காவல்துறை, கீழ்மட்ட காவல்துறையிலிருந்து மேல்மட்ட அதிகாரிகள் வரை பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டனர், சம்மன் அனுப்பப்பட்டு. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்த குடும்பத்தினர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து 2 மாதங்களாக இங்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில் தாவேகா நிர்வாகிகளுக்கு, அதாவது ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், சிடி நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சம்மன் அனுப்பப்பட்டு இந்த பகுதி அவர்களுக்கு தற்காலிக அலுவலகத்திற்கு வரவழைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள், வழக்கறிஞர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உட்பட இங்கே விசாரணை மேற்கொண்ட நிலையில் டெல்லி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்று முன்தினம் மத்திய தடவியல் துறை அதிகாரிகள், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் நேற்று முன்தினம், அதாவது கடந்த 9ஆம் தேதி இங்கு கரூரில் சம்பவ இடத்தில் அங்குலமங்கலமாக, அதாவது டேப் வைத்து மற்றும் கோடு கயிர்கள் மூலமா இழுத்து அந்த 10 அடிக்கு ஒரு இடம் என்று தொடர்ந்து அந்த இடத்தில் அளவீடு செய்து பணி அங்கு ஆய்வு செய்தனர். கடந்த 10ஆம் தேதி அந்த அதாவது விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனத்தை கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு 3 மணி நேரம், அதாவது அந்த வாகனத்தை உயரம் எவ்வளோ, அகலம், நீளம் என்று அந்த ஓட்டுநரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு விஜய் எப்படி அந்த வாகனத்தில் மேலே சென்றார், எங்கு அமர்ந்து எவ்வளவு நேரம் அந்த வாகனம் இங்க கரூரிற்கு உள்ளே வந்தது என்று பல்வேறு கேள்விகளை ஓட்டுநரிடம்
இடுக்கிப்பிடி விசாரணை என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை துருவி கேட்டு 3 மணி நேரம் அந்த வாகனத்தை மட்டும் ஆய்வு செய்தனர். ஏனால் அந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் போது என்ன அந்த வாகனத்தில் இருந்தது என்று 3 மணி நேரமாக தொடர்ந்து ஆய்வு செய்து, அதாவது டேப், அதாவது நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம், எந்த நேரத்தில் விஜய் அந்த வாகனத்தின் மேலே ஏறி முன்பும் பின்பும் பேசினார், எந்த இடத்தில் நின்றார், எந்த இடத்தில் அமர்ந்தார், அமர்ந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு மக்கள் சென்று பார்க்கலாம் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஓட்டுநரை விஜய் அமர்ந்த இடத்தில் அமர வைத்து அந்த இடத்தில் இருந்து டேப் வைத்து மக்கள் எந்த நேரத்தில் பார்க்க முடிந்தது என்று கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த வாகனத்தில் துல்லியமாக அங்குலமங்கலமாக கேள்வி எழுப்பி ஆய்வு செய்தனர். அந்த தடவியல் துறை, மத்திய தடவியல் துறை மற்றும் எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் அந்த வாகனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் துல்லியமாக ஆய்வு செய்தனர். மேலும் அந்த ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் மற்றும் வழக்கறிஞர் என்று 5 பேர் நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு அந்த வாகனம் சென்னை அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தான் இன்று தாவேக தலைவர் விஜய் டெல்லி எய்ம்ஸ், அதாவது டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக இன்று டெல்லி புறப்படுகிறார் தவிக தலைவர் விஜய். செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தவிகவின் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் பார்வையின் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் கரூர் மற்றும் டெல்லியில் ஒரே நேரத்தில் தற்போது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது.